ஆகாரின் அறியப்படாத மறுபக்கம். The unknown part of Agar. ஆகாரின் அறியப்படாத மறுபக்கம். The unknown face of Agar. இன்றைக்கு இந்த ஆகாரை குறித்ததான சில அறியப்படாத தகவல்களையும் சில காரியங்களை நம்ம கவனிக்க போகிறோம். Today we want to see the unknown facts of Agar today. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த ஆகாரை குறித்ததான சத்தியத்தை அடுத்த வாரத்துல ஆண்டவர் அனுமதிப்பாரான்னு நம்ம பார்ப்போம். God is allowing us. Let's see the scripture in the next week of it. இந்த ஆகார் என்கிற ஒரு பெண்ணை ஒரு அடிமை பெண்ணாக சாராளுடைய அடிமை பெண்ணாக இங்கே உத்தரிக்கிறது. Here Bible is saying Agar, the servant of Sarai. ஆகார் என்றால் அதோட அர்த்தம் அங்கலாய்ப்பு. What is the meaning of Agar? That means affliction. The afflictions or sufferings. இந்த ஆகார் என்பதற்கு வேதனை அல்லது அலைச்சல்கள் என்று அதனுடைய அர்த்தம். The meaning of Agar is affliction or the distress, which is mentioned in Bible. இந்த ஆகாருடைய துவக்கம் எங்கே என்று சொன்னால் அவருடைய துவக்கம் எகிப்து தேசம். Now is the beginning of Agar. It is from the Egypt. நீங்கள் இந்த மூன்றாவது வசனத்தை நன்றாக பாருங்கள். If you read the third verse, ஆபிராம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிராமின் மனைவியாகிய சாராள் எகிப்து தேசத்தாலான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து. And Sarai, Abraham's wife, took Agar, a maid the Egyptian, after Abraham had dwelt 10 years in the land of Canaan. இந்த ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் நான் உங்கள் மத்தியில கொஞ்சம் அழுத்தி உங்களோடு கூட பேச ஆண்டவர் விரும்புகிறார். God wanted to speak this word only with stressful one. எகிப்து தேசத்தாலான அடிமை பெண்ணாகி ஆகார். The maid the Egyptian of Agar. அவளுடைய தாய் தகப்பனுடைய பெயர் இங்கு கொடுக்கப்படவில்லை. The father and mother name was not mentioned in Bible. அவளுடைய வம்சம் என்ன, அவளுடைய துவக்கம் என்ன, அவள் எந்த குடும்பத்திலிருந்து வந்தவள் என்று சொல்லப்படவில்லை. It is not mentioned from where she began, what is the tribes of her. It is not mentioned in the Bible. ஆனால் அவளுடைய தேசம் எது என்பது வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. In Bible it is mentioned that from where she is coming from, the country. இந்த எகிப்து தேசத்தினுடைய பெண் என்று வேதம் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறது. When Bible is stressing here, Agar is from Egypt. எகிப்து என்பது ஆப்பிரிக்கா இனத்தை சேர்ந்தவர்களுடைய ஒரு தேசம். Egypt is from the Africa also. They are also community from Africa. ஆப்பிரிக்கா இனத்தில் இருக்கிறவர்கள் எப்படி கருப்பு இனத்தவராய் இருக்கிறார்களோ அப்படித்தான் எகிப்தியர்களும் கருப்பு இனத்தவர்களாய் இருப்பார்கள். Egyptian also will look dark likewise from Africa also. அப்படியானால் இந்த ஆகார் என்பவள் வெள்ளைக்காரர்கள் போல அல்ல, அந்த ஆப்பிரிக்கா இனத்தவரை போல கருப்பு இனத்தை சார்ந்த பெண்ணாகத்தான் இருந்திருப்பார். Then Agar should not be from white woman, she would be from the dark woman. அவருடைய தேசம் எகிப்து. Our country is Egypt. அவருடைய இனம் ஆப்பிரிக்கா இனம். Our tribe is from Africa. அவருடைய வம்சம் ஹைட்சோஸ் என்கிற ஒரு வம்சத்திலிருந்து வந்தவள். She came from a community called Hyksos. அதாவது அது ஒரு ராஜ வம்சத்தை குறிக்கிறது. Because it is coming from the kingdom community. அந்த ஆகாருடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் என்றால் ஒரு ராஜ வம்ச குடும்பத்திலிருந்து அவள் வந்தவள். Agar came from a king's family. இந்த ஆகாருடைய ஒரு சுருக்கமான ஒரு அறிமுகம் என்னவென்றால், what is the brief introduction about Agar? சாராளை இந்த பார்வோன் அரண்மனைக்கு அழைத்து செல்லும் பொழுது ஆண்டவர் அந்த அரண்மனையில இறங்கி ஒரு பகிரங்கமான கிரியை நடத்தினார். When Pharaoh was taking Sarai to his court, God is revealing there in the court and doing something. இது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. It's also mentioned in Genesis chapter 12. அப்போது ஆபிரகாமுக்கு இந்த சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் இந்த பார்வோன் என்ன செய்தான்? தயை பாராட்டுகிறான்.
Pharaoh is giving helpful, being favorable for the Abraham and Sarah. அந்த தயை பாராட்டின நிமித்தம் அநேக ஆடுகளும் மாடுகளும் ஒட்டகங்களும் வேலைக்காரிகளும் அவன் என்ன செய்கிறான், ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் கொடுக்கிறான். Due to that favor, he is giving many flocks to Abraham and Sarah. அந்த வேலைக்காரிகள் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்துக்குள்ள ஆகாரையும் இந்த பார்வோன் என்ன செய்கிறான், சாராளுக்கு கொடுக்கிறான். Even from that, among the group, Pharaoh is giving Agar to Sarah. அவள் ஒரு எகிப்து தேசத்து பெண். He is from Egypt. அவள் ஒரு ஆப்பிரிக்க இனத்தை சார்ந்தவள். She is from the African community. ஆனால் சில சரித்திரங்களை ஆராய்ந்து அதை ஆராய்ச்சி செய்து பார்த்த பொழுது அருமையானவளே, அவள் ஒரு அரச குடும்பத்தை சார்ந்தவள். When we research historically, we came to know she is from a kingdom family. அவளுடைய குடும்பம் ஒரு ராஜ வம்சம். அவள் ஒரு அரண்மனையில வாழ்ந்தவள். She is from a king's family and she would be living in the fort. அநேக வேலைக்காரிகளும் அடிமைகளும் சாராளுக்கு இருந்த போதிலும் ஏன் அநேகருடைய பெயர் அதிகமாய் குறிப்பிடப்படாமல் இவள் ஒருத்தருடைய பெயரை மாத்திரம் வேதத்தில் இவ்வளவு அழுத்தமாக ஆங்காங்க சொல்லப்படுவதற்கு காரணம் என்ன? Why Agar is being stressed here, even though Sarah was having many slaves with her? அதனாலதான் இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு ஆகம் அறியப்படாத மறுபக்கம். That is, today's title is the Sarah is unknown face. அவளுடைய வம்சத்துக்கு ஒரு பெயர் உண்டு, ஹை சோர்ஸ் என்ற ஒரு வம்சம். She came from a community called Hyksos. அதாவது ஆபிரகாம் அந்த எகிப்து தேசத்துக்குள்ள நுழையும் பொழுது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல எகிப்து தேசத்தை ஆண்ட முதல் ராஜாவாகிய பார்வோனுடைய மகள் என்று இவள் கருதப்படுகிறார். He was being called as first the Pharaoh's daughter, first was. எகிப்து தேசத்துடைய முதல் ராஜாவுடைய பார்வோனுடைய பெயர் என்னவென்றால், What is the first daughter name of Pharaoh? அந்த பார்வோனுடைய பெயர் நல்லா கவனிங்கள், சாலிட்டிஸ் என்கிறதான ஒரு பெயர் அவனுடைய தகப்பனுடைய பெயர். The father name is Solitis. இந்த சாலிட்டிஸ் என்கிறதான பார்வோன் தான் எகிப்து தேசத்தினுடைய முதல் பார்வோன். The Solitis is the first Pharaoh of the Egypt. இவனுடைய இந்த மனிதனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். This man was having 2 children. அதுல முதல் பிறந்த பிள்ளை ஒரு ஆண் மகனா இருந்தபடினால் அவனுக்கு என்ன பெயர் சொல்ல, ஷாகிர் ஹர் என்கிற ஒரு பெயர் அவனுடைய மகனுக்கு, மூத்த மகனுக்கு. Since he is a son, he named him as Shagir. இரண்டாவதாக பிறந்தவள் ஒரு பெண். அந்த பெண்ணுக்கு ஹாகர் என்கிற பெயர் சூட்டப்பட்டார். The second was a daughter, so she named as Agar. சாராளுக்கு அடிமை பெண்ணாக கொடுக்கும் பொழுது இந்த பார்வோனுடைய தன்னுடைய 2வது பிள்ளையாகிய ஆகாரைத்தான் தன்னுடைய சாராளுக்கு அடிமை பெண்ணாக வேலைக்காரியாக பார்வோன் கொடுக்கிறான். Agar, the daughter of Pharaoh, has been given as a slave to Sarai. எதனால அப்படி கொடுத்தான்? Why he gave like that? தன்னுடைய பிள்ளையை, தன்னுடைய பெற்றெடுத்த மகளை, the only begotten daughter, எப்படி எங்கேயோ இருந்து வந்த ஒரு பரதேசிய போல வந்த ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் அடிமையாக வேலைக்காரியாக தாம் பெற்றெடுத்த பிள்ளையை எப்படி கொடுக்க முடிந்தது? Why he gave Agar, the only begotten daughter, to Sarah and Abraham? இவன் ஒரு சாராள் என்று சொல்லக்கூடிய எங்கேயோ இருந்து வந்த ஒரு பரதேசியினுடைய மனைவியை இவன் தன் மனைவியாக்க அவன் திட்டமிட்டபடினால அந்த ஆபிரகாம் சாராளுடைய தேவன் அரண்மனைக்குள் இறங்க ஆரம்பித்தார். Even God wanted to get down Abraham and Sarah is in the fort. அரண்மனையில் இருக்கிற பார்வோனையும் அவன் வீட்டாரையும் இந்த ஆபிரகாம் சாராளுடைய தேவன் வாதிக்க ஆரம்பித்தார். God giving distress because he is the son, God of Abraham and Sarah. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் நீங்கள் 17வது வசனத்தை பாருங்கள். Read Genesis chapter 12 and 17. வாசிங்க. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதிகளால் வாதித்தார். And the Lord plagued Pharaoh and his house with great plagues because of Sarai, Abraham's wife. நன்றாக கவனிங்கள் வசனத்தை. You have to listen carefully. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதைகளால் வாதித்தார். And the Lord plagued Pharaoh and his house with great plague because of Sarai, Abraham's wife. இந்த சாராயை
அவன் தனக்கு மனைவியாக்கிக் கொள்வதற்காக அவன் அரண்மனைக்கு அழைத்து செல்கிறான். God was taking Sarai to make her a son, spouse for him. இப்பொழுது ஆபிரகாம் சாராயினுடைய தேவன் இறங்கி பயங்கரமாக வாதைகளை அனுப்புகிறதை பார்த்தவுடன் அவன் பயந்து போனான். Now Abraham and Sarai's God is giving more pain and distress to him, so he was worried more. எங்கே நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் இந்த தேவன் அழித்து விடுவாரோ என்று பயந்து அவன் ஒரு பெண்ணை தன்னுடைய வீட்டுக்கு அடிமையாக்க நினைத்த அந்த பார்வோன் அவன் பயந்து போய் தன்னுடைய ஒரே மகளை அவன் என்ன செய்தான்? இந்த தேவனுக்கு பயந்து அடிமையாக அவன் கொடுத்து விட்டான். He was being frightened and fear and gave only daughter as a slave to Sarai and Abraham. இது அப்படியானால் 10 வயது வரைக்கும் இந்த ஆகார் எகிப்தின் அரண்மனையில வாழ்ந்த ஒரு இளவரசி. If that is the case, she would be a princess living for 10 years in that fort. அவள் எவ்வளவு பெரிய தியாகம் சிறு வயதிலே செய்திருந்ததனாலதானே ஆண்டவர் இவளை தேடி வருகிறார். She would have been done many sacrifices, so God is searching and coming to her. எத்தனையோ அடிமைகள் இருந்த போதிலும் ஏன் இந்த ஒரு அடிமையுடைய பெயரை மாத்திரம் ஆண்டவர் அடிக்கடி உச்சரிக்கிறார்? Even though there are many slaves, God, why he wanted to record her name here? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே மறைமுகமாக இவள் வருகிறாள். In Genesis chapter 12, she is coming indirectly. 16ஆம் அதிகாரத்திலே இவள் என்ன செய்கிறாள்? அறிமுகப்படுத்தப்படுகிறாள். 16th chapter she has been introduced. 21ஆம் அதிகாரத்தோடு பழைய ஏற்பாட்டிலே அவள் மறைக்கப்படுகிறாள். And the 21st chapter she has been hidden or covered. நான் மறுபடியும் சொல்லுகிறேன். I'm saying this. 12ஆம் அதிகாரத்திலே அவள் என்ன செய்கிறாள்? அப்போ மறைமுகமாக வருகிறாள். Genesis chapter 12 she has been coming indirectly. 16ஆம் அதிகாரத்திலே அவள் பகிரங்கமாக அறிமுகப்படுத்தப்படுகிறாள். 16th chapter she has been revealed commonly. 21ஆம் அதிகாரத்தோடு அவள் மறைக்கப்படுகிறாள். The 21st chapter itself she has been covered or hidden. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவர் கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 24 25 வசனம் திரும்பவும் எழுதுகிறார். Now Holy Spirit is writing from Galatians chapter 4 24 and 25. அல்லேலூயா. Hallelujah. பரிசுத்த ஆவியானவர் திரும்பவும் புதிய ஏற்பாட்டு சபையாகிய கலாத்தியர் சபை மக்களுக்கு இதை ஞாபகப்படுத்தி எழுதுவாரானால், if the God Holy Spirit is remembering and writing to Galatians church, அவளுக்குள்ள ஏதோ தேவன் விரும்பின தன்மை இருந்தால்தானே இவையெல்லாம், then she is having some godly characters, so it can be happened. நம்முடைய தேவன் பெரியவராய் இருக்கிறார். God is some big one. நம்முடைய தேவன் வல்லவராய் இருக்கிறார். God is a mighty warrior. இவள் இந்த முதல் பார்வோன், இந்த எகிப்து தேசத்தை ஆண்ட முதல் பார்வோனுடைய மகள். She is the first daughter of the first pharaoh of the country. இந்த ஆகாருடைய தகப்பன் தான் எகிப்து தேசத்தினுடைய முதல் அதிபர் பார்வோன். The Agar is the first prince of that Egypt. எகிப்து தேசத்தினுடைய கடைசி பார்வோன் யார்? Who is the last pharaoh of Egypt? கிளியோபட்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் தான் எகிப்தினுடைய மன்னராக அவள் ஆட்சி செய்தார். Cleopatra is the last pharaoh of Egypt. இந்த சாலிட்டிஸ் என்கிற சொல்லக்கூடிய இந்த பார்வோன் அவனுக்கு ஒரு மகன் ஒரு மகள். The Solitis pharaoh was having one daughter and one son. இது எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது? How it been found out? இது எப்படி இத்தனை ஆயிரங்களுக்கு ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தது எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது? How after long these years how it has been identified? கிமு 25ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் வாழ்ந்த ஒரு புகழ்பெற்ற எகிப்திய மந்திரி ஒருவர் இதை ஒரு குறிப்பேடாக எழுதி வைத்திருந்தார். Before Christ, black magician wrote this as a record. ஆமாம், ஒரு 25 கிமு 25ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் வாழ்ந்தவர் இவர். He was living in the before Christ of 25 years. இவர் எகிப்தில ஒரு பிரபலமான புகழ்ச்சி பெற்ற ஒரு மந்திரி ஆவார். He was being lead in that fortress. அவருடைய பெயர் டா ஹட்டர் என்கிறதான ஒரு பெயர் உடையவர். His name is Da Ate. அவர் எகிப்தின் வரலாற்று குறிப்பேடுகளில் உள்ள மேக்சிம் ஆஃப் டா ஹட்டர் என்ற ஒரு புத்தகத்திலே இதை எழுதி வைத்திருக்கிறார். It has been written in Maxim of Da, which is recorded in that book also. இது எகிப்து தேசத்தினுடைய ஞான புஸ்தகம் என்று அழைக்கப்படுகிறது. This is called as the wisdom book of Egypt. இந்த புத்தகத்தை கிமு 25ஆம் நூற்றாண்டு துவக்கத்தில் வாழ்ந்த எழுதினதான இந்த குறிப்பேடுகளை யார் கண்டுபிடித்தது? Who found that which is recorded BC 25? சில சரித்திர பின்னணிகள் ஆராய்ந்தால்தான் நமக்கு
இந்த ஆகாருடைய எல்லா அறியப்படாத காரியங்கள் நாம் புரிந்து கொள்ள முடியும். If you research historically only, you can find some details about Agar. நீங்கள் கூகுளுக்குள்ள போய் சர்ச் பண்ணி பார்த்தால் நான் சொல்லுகிற பெயர் அவர் எழுதின புத்தகத்தை நீங்கள் பாருங்கள். If you can go and surf in Google, you can identify the book. அந்த பெயர் பெற்ற அந்த மந்திரி, எகிப்து தேசத்தினுடைய மந்திரி எழுதின அந்த குறிப்பேடை கண்டுபிடித்தவர் யார்? Who founded the book first? அந்த புத்தகத்தை கண்டுபிடித்து ஆராய்ச்சி செய்தவர் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி பேராசிரியராகிய நயாசா ஜூனியர் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய பேராசிரியர் இதை கண்டுபிடித்தார். A lecturer called Nyasha Junior founded this details from the books. இவர் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியினுடைய பேராசிரியர். She is a lecturer of Harvard University. 2019 ஆண்டு ரீஇமேஜிங் ஆகார் The Blackness in Bible என்ற ஒரு புத்தகத்தை எழுதினார். She wrote a book in the 2019. 19ஆம் ஆண்டுல ரீஇமேஜின் ஆகார் என்கிற ஒரு புத்தகத்தை எழுதினார். She wrote a book called Reimagine Agar. அந்த புத்தகத்தினுடைய இன்னொரு பக்கம் The Blackness in Bible. The other part of the book is the blackness in the Bible. என்ற புத்தகத்திலே ஆகார் எப்படிப்பட்ட வம்சத்தை எப்படிப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர் என்று அந்த குறிப்பேட்டில் எழுதியிருந்த ஆராய்ச்சியை ஒரு மறுபடியுமாய் கலரி அதை தேசத்திற்கு உலக மக்களுக்கு ஆகார் எப்படிப்பட்டவர் என்பதை அவர் கண்டுபிடித்து எழுதியிருக்கிறார். He started to dig those details from the Egyptian thing and she gave all the things to the world now. ஆகவே நாம் ஆகாரை குறித்து ஏதோ ஒரு சாதாரணமான ஒரு நபர் அல்ல என்று நாம் நினைத்துவிடக் கூடாது. We should not think that Agar is a normal or ordinary person. அவள் ஒரு அரண்மனையை அவள் தியாகம் செய்துவிட்டு வந்தவள். She sacrificed a king fortress and came. ராஜ வம்சத்தையே இளம் வயதிலே அவள் பிறந்து வந்தவள். She lost the king's community and gave brought back. எகிப்து தேசத்தினுடைய முதல் ராஜ வம்சத்திலிருந்து வந்த பெண் அவள். She was came from the first kingly community. அவள் ஒரு சாதாரணமான ஒரு ஆள் அல்ல. She was not an ordinary person. அவள் இந்த நம்முடைய தேவனாகிய யெகோவா தேவன் நம்முடைய தகப்பனுடைய அரண்மனையில இறங்கினது நிமித்தம் வந்த ஒரு பெரிய ஒரு என்ன சொல்வது ஒரு தேவனுடைய ஒரு அழைப்பினால கிடைத்த ஒரு பாக்கியவதி என்று நான் சொல்லுவேன். I will say that she is a blessed one that God descended down the fort of Pharaoh. இந்த நாட்கள்ல தேவன் சபைக்குள்ள இறங்குவாரானால் அநேகர் தேவனுக்காக நான் போகிறேன், நான் தேவனுக்காக வருகிறேன், நான் ஊழியம் செய்ய வருகிறேன், நான் மிஷனரியாக வருகிறேன் என்று தேவன் சபைக்குள்ள இறங்கினால் எப்படி தேவனுக்காக புறப்படுவார்களோ, if nowadays when God is descending down the church, how the people are giving them, submitting them for missionary, அப்படியே தேவன் ஆபிரகாமுடைய தேவனாகிய யெகோவா தேவன் இந்த பார்வோடு அரண்மனைக்குள் அன்னைக்கு இறங்கின விட அந்த இறங்கினது நிமித்தம் அழைக்கப்பட்டவளாக அரண்மனை விட்டு வெளியே வருகிறார். due to the Jehovah God descended down in the Pharaoh's fort, she was coming upon. Hallelujah. Hallelujah. அவள் ஒரு சாதாரணமான ஒரு நபர் அல்ல. She was not an ordinary person. இளம் வயதிலேயே ஐஸ்வர்யத்தை அவள் இழந்தவள். She lost all wealth in young age. இளம் வயதிலேயே அதிகாரத்தை இழந்தவள். She lost all authority in young age. 10 வயது வரைக்கும் இளவரசியாக அரண்மனையில வாழ்ந்தவள். After 10 years she was a princess in the fort. எவ்வளவு அரண்மனையின் மேன்மையில் இருந்திருப்பால். She would be fourth honorable places. எத்தனை வேலைக்காரிகள் அவளுக்கு இருந்திருப்பார்கள். How many slaves would be there to serve her? அரண்மனையில அவள் எவ்வளவு பெரிய மேன்மையான பாத்திரமாக உலா வந்திருப்பாள். Maybe she would be an honorable vessel in the fort. ஆகார் அறியப்படாத ஒரு மறுபக்கத்துல நிறைய காரியங்களை நீங்கள் கவனிக்கலாம் பிரியமானவர்களே. You can visit or you can know the unknown facts of Agar. அதனாலதான் அந்த ஆகாருக்கு ஒரு பிரச்சனை என்றால் தேவன் உடனே வனாந்திரத்துல என்ன ஆயிற்று, என்ன சம்பவித்தது என்று தேவன் ஓடி வருகிறார். That's why Agar, when she is been distressed in wilderness, God came and asked, what happened to you? தங்கள் வாழ்க்கையில தேவனுக்காக எதை ஒன்றை அர்ப்பணித்து வருகிறார்களோ அவர்களுடைய சத்தத்தை கூக்குரலை கேட்க எப்பொழுதுமே தேவன் ஆயத்தமா இருக்கிறார். People who are sacrificing something in their life, God is ready to hear their voice. தேவனுக்காக நீங்கள் எதை அர்ப்பணித்தீர்கள்? What you have been sacrificed to God? யாரை அர்ப்பணித்தீர்கள்? Whom you have sacrificed? உங்கள் வாழ்க்கையில் எவைகளெல்லாம் நீங்கள் ஆண்டவருக்காக அர்ப்பணித்து விட்டு வெளியே வந்தீர்கள்? What all and all you sacrificed and came out of for God? அந்த அர்ப்பணிப்பை ஆண்டவர் ஒரு நாள் மறந்து விடுவதற்கு அநீதி உள்ள தேவன் அல்ல. God is not unrighteousness to forget those things. அநேகர் ரட்சிக்கப்பட்ட உடனே அநேகர் தங்களுடைய இனத்தை விட்டு அநேகர் விரட்டி அடிக்கப்படுவார்கள். Many people when they are saved, they are being pushed out of their community. குடும்பத்தை விட்டு விரட்டி அடிக்கப்படுவார்கள். Family they will be pushed out. உறவுகளை விட்டு புறக்கணிக்கப்பட்டிருப்பார்கள். Their relatives they will be pushed out. ஆழமாய் தேவனோடு கூட பிரதிஷ்டையோடு வாழ்ந்து
உண்டாக்குவது நிமித்தம் தங்களுடைய ஆடைகள் வஸ்திரங்களை தேவனுக்காக அர்ப்பணித்திருக்கலாம், தங்களுடைய அணிகலன்களை தேவனுக்காக அர்ப்பணித்திருக்கலாம். Before God, they have sacrificed their dress code also. இதன் நிமித்தம் அவருடைய வாழ்க்கையில அதே சமுதாயத்தினால புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். For these things, many people have been pushed out in the community. ஒருவேளை இந்த சமுதாயத்திலே உறவுகள் மூலமாய் மற்றவர்கள் மூலமாய் ஒரு அடிமையை போல ஆகாரை போல எண்ணப்படலாம். Maybe in the society you have been identified as Agar. ஆனால் ஆகாரை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. God is not unrighteous to forget Agar. பெற்றோர்கள் மறக்கலாம், The parents can forget. உடன் பிறந்தவங்க மறக்கலாம், Siblings can forget. எல்லாரும் மறக்கலாம், The people can forget. எகிப்தின் ஜனங்கள் மறக்கலாம். The Egypt people can also forget. ஆனால் தேவன் அவரை மறக்கவில்லை. But God was not forgetting them. எகிப்தில் இருந்த எத்தனையோ எகிப்தில 10 தெய்வங்கள் இருந்தது. In Egypt there was a 10 goddess. எகிப்தினுடைய தகப்பனுடைய தெய்வம் சூரியன். The father god was being the sun. எகிப்தினுடைய தாய் தெய்வம் நைல் நதி. The mother god was Nile river. எகிப்தினுடைய மகன் தெய்வம் தம்மோஸ். The son god will be Tammuz. இப்படி 10 விதமான தெய்வங்கள் எகிப்தில வழிபட்டார்கள். Like these we have been having 10 goddesses who's been worshipped in Egypt. அவருடைய பெற்றோர்கள் காலகாலமாய் வழிபட்டு வந்த ஒரு தெய்வமும் அவளுக்கு சம்பவித்ததை கண்டு இறங்கி வரவில்லை. Not all the 10 goddesses was decided down to hear a voice. ஆபிரகாமின் தேவனும் சாராளின் தேவனும் இந்த ஆகாருக்காக இறங்கி வந்தார். Abraham's God and Sarah got decided down for her. பெற்றோர்களே, உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் யாருமே இல்லையே விசாரிக்க என்று கவலைப்படுறீங்களா? Parents, the people you have been thinking or worrying, no one to take care of you. ஆபிரகாமின் தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். Abraham's God is also God. உங்களுடைய தேவன் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். God is also God for yourself. அவர் நம் எல்லாருக்கும் தேவனாய் இருக்கிறார். God for all of us. அவர் இஸ்ரவேலுக்கு தேவன் அல்ல. He is not only God for Israel. பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். For all the people in the world. இந்த தேவன் இன்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நடத்துகிறவர். The people, the God will be taking care of everlasting. அவர் நம்மை மரண பரியந்தம் நடத்துவார். Until death he will take care of us. 5 வருஷம் 10 வருஷம் அல்ல, Not 5 years or 10 years. அல்லது உங்களுக்கு வேலை இருக்கிற கால வரைக்கும் மட்டுமல்ல, Or until you have a good job. அல்லது உங்க ரிட்டையர்மெண்ட் கால வரைக்கும் மட்டுமல்ல, Until you have been retired. மரண பரியந்தம் இவரை நடத்துவார். He will be taking care of you until you மரண பரியந்தம் இவரை நடத்துவார். taking care of you dead. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of them are believers? ஹல்லேலூயா. Hallelujah. இந்த ஆகாரின் அறியப்படாத மறுபக்கத்துல 3 காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல I'm விரும்புகிறேன். going to give you 3 points where you know the unknown facts of Agar. ஆகாரின் அறியப்படாத மறுபக்கத்தில் இன்றைக்கு சில காரியங்களை கவனிக்க We போகிறோம். are going to look after Agar's unknown facts. கர்த்தருக்கு சித்தமானால் ஆகாரின் அறியப்படாத நற்குணங்கள் என்று சொல்லி அடுத்த வாரத்தில் பார்க்க போகிறோம். God is allowing, we will look into a title called the goodly characters of Agar. இன்றைக்கு ஆகாரின் அறியப்படாத மறுபக்கத்துல 3 காரியங்களை வேதம் சொல்லி நான் கடந்து In செல்கிறேன். today's title, I want to give you 3 things, the unknown facts of Agar. எல்லாரும் என்ன கவனிங்க. Let's all தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை say உண்டாகட்டும். glory be to God. ஆகாரின் அறியப்படாத மறுபக்கம். The unknown facts of Agar. முதலாவதாக அவள் பரலோகத்தால் அழைக்கப்பட்டவள். First, she was being called from heaven. இரண்டாவதாக அவள் பரிசுத்த ஆவியால் எழுதப்பட்டவள். Second thing, she was being written through Holy Spirit. மூன்றாவது பரிசுத்தவான்களோடு இணைக்கப்பட்டவள். Third thing, she was being connected with the sanctified இந்த people. 3 காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில ஆகாரை பற்றி அறியப்படாத ஒரு மறுபக்கம். These 3 things are the unknown facts of Agar. எல்லாரும் வேத புத்தகத்தை திறந்து Let's பாருங்கள். all turn over our page. ஆதியாகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தையும் Let's read Genesis chapter 16, 7 and 8. அடுத்தது 21-17. Next 21:17. கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றருகில் கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் ஆட்சியராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். And the angel of the Lord found her by a fountain of water in the wilderness, by the fountain in War by Shur. And he said, Agar, Sarai's maid, whence came thou, and whither wilt go? And she said, I flee from the face of my mistress Sarai. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise and glory be to God. இந்த 2 வசனங்களிலேயும் பரலோகத்தில் இருந்து தேவதூதர் வந்து ஆகாருடைய பெயரை உச்சரிக்கிறதை பாருங்கள். You can see that from these 2 verses, angel is coming down from heaven and saying the word of Sarai.
நீங்கள் இந்த ஆகாருடைய பெயரை தேவதூதன் 2 முறை கூப்பிடுகிறார். If you see, angel is telling 2 times the Agar's name. இந்த ஆகாருடைய பெயர் ஒருவேளை மற்றவங்களுக்கு ஒருவேளை அறியப்படாததா இருக்கலாம். Maybe the Agar name would not be known by others. ஆனால் பரலோகத்தின் தேவன் என்ன செய்கிறார்? ஆகாருடைய பெயரை பரலோகத்திலிருந்து கூப்பிடுகிறார். But God is calling Agar's name from heaven. 8வது வசனத்தை பாருங்கள். You read the 8th verse. சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, And she said, Agar, Sarah's maid, நீ எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று whence come கேட்டார். thou, and whither wilt go out? நீங்கள் 21ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை பாருங்கள். You read Genesis chapter 21, 17 verse. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, God heard the voice of lad, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. and the angel of God called to Agar out of heaven and said unto her, What happened to you? 2 முறை ஆகாருடைய பெயரை பரலோகம் என்ன செய்கிறது? அழைக்கிறது. 2 times the heaven is giving the Agar's name. 10 வயது வரைக்கும் அவருடைய பெயரை அரண்மனையில அழைத்திருக்கலாம். Until 10 years she would be called in the fold. ஆனால் 10வது வயதிலிருந்து 20வது வயது வரைக்கும் அவள் வந்து இஸ்மவேல் என்கிற பிள்ளையை கருத்தரிக்கும் பொழுது அவளுக்கு 20வது வயது. When Ismael was being conceived, she was being 20 years. கிட்டத்தட்ட 10 வருஷமாக ஆபிரகாமுடைய வீட்டிலே அவள் அடிமையாக இருக்கிறார். Only 10 years she was a slave in Abraham's house. சாராளுடைய மனைவிக்கு வேலைக்காரியா இருக்கிறார். She was being a slave for Sarai. ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் அடைமொழியாக அழைக்கிறார் பாருங்கள். You see, God is giving a title to her. சாராளுடைய அடிமை பெண்ணாகிய ஆகாரு. Agar, the Sarah's maid. அல்லேலூயா. Hallelujah. அவளுடைய பெயர் ஒருவேளை அந்த வனாந்தரத்துல அவள் சாராள் அவளை கடினமாய் நடத்தினபடினால் வீட்டை விட்டு வெளியேறுகிறார். Maybe Sarai would be troubling her more. She is going out to the wilderness. அவளை விசாரிக்கவோ அவளை ஆறுதல்படுத்தவோ அவள் பெயரை சொல்லி கூப்பிடவோ அவளுக்கு அங்கு ஒரு நாதியும் இல்லை. No one was there to call by her name in the wilderness. ஆனால் 2 முறை அவளுடைய பெயரை சொல்லி பரலோகம் அழைக்கிறது. But heaven is calling twice times for the name of Agar. இதுக்கு அநேகர் கர்த்தருடைய பிள்ளைகள் என் பெயர் வரவில்லையே, என் பெயரை கூப்பிட மாட்டேங்கிறாங்களே, எனக்கு எந்த காரியமும் நடக்க மாட்டேங்கிறது, கவலையா வந்திருக்கிறீங்களா? Many people are being troubled and worried. They are not calling my name. ஆகாரின் பெயரை பரலோகம் அழைத்தது போல உன் பெயரையும் கர்த்தர் சீக்கிரத்தில் உச்சரிப்பார். Likewise, the heaven is calling the Agar's name. He will also be calling your name. என்னுடைய பெயர் சீக்கிரமாக உச்சரிக்கப்படாதா? Maybe my name will not be come out soon. என்னுடைய பெயரை ஆண்டவர் சீக்கிரத்தில் அறிமுகப்படுத்த மாட்டாரா? God will not give my name, introduce my name very soon. ஒருவேளை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய பெயர் வராதா, என்னுடைய பெயர் இந்த லிஸ்ட்ல வராதா, என்னுடைய பெயர்ல வராதா, பயப்படாத, உன் பெயரை கர்த்தர் அறிந்திருக்கிறார். Maybe you are thinking whether I will not add my name in this list. பரலோகத்தின் தேவன் இந்த ஆகாருடைய பெயரை அறிந்து வைத்தபடினால் யாருமே இல்லாத வனாந்தரத்துல ஆகாரே என்று கர்த்தர் கூப்பிட்டார். God was knowing the Agar's name, so in the wilderness he was calling her name. பாருங்கள், எந்த நிலைமையில ஆகாருடைய பெயர் கூப்பிடப்பட்டது? See in what situation Agar name was being called. ஆகாருக்காக பரிந்து பேச யாருமே இல்லை. No one was to support Agar. ஆகாரை விசாரிக்க யாருமே இல்லை. No one was there to take care of Agar. கடினமான பாதை என்று நினைத்து ஆகாள் அந்த இடத்தை விட்டு அவள் வெளியேறுகிறாள். Agar has been coming out since it is a painful place. அவள் கடினமான காரியம் இருந்தாலும் ஒரு வீட்டுக்குள் இருந்தாள். Even though painful she was in the house. ஆனால் இப்போ ஒரு கடினத்தை பார்த்து வீட்டை விட்டு வெளியேறி வனாந்திரத்துக்கு வந்து விட்டாள். By seeing that hardship, she coming out of the house and going to wilderness. அவளை தேடி யாரும் வரவில்லை. No one was there to support her. அவள் சாப்பிட்டாலே இல்லை என்று விசாரிக்க No one was there to inquire whether she அவள் இப்போ ஒரு இடத்துல உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார். crying in a place. ஏன் அழுகிறாய் என்று கேட்க ஒருவரும் இல்லை. No one was there to ask why you are crying. அவளை தேடி வருவதற்கு எந்த உறவும் இல்லை. No one was there to come and search for her. அவள் தொலைந்து போனால் பரவாயில்லை என்ற நிலைமையில தான் ஒருவேளை அனைவருடைய மனநிலைமை இருந்திருக்கும். Many people would be thinking whether she could get lost away. அப்படி தன்னுடைய வாழ்க்கையே இனி இல்லை என்ற நிலைமையில அவள் மனம் உடைந்து அவள் உட்கார்ந்து வனாந்தரத்தில் அழுகிற வேளையில ஒரு சத்தம் வானத்திலிருந்து வருகிறது. In that broken time, she was sitting in the wilderness and crying. She hearing a voice from heaven. அவளுடைய பெயரை இதுவரைக்கும் 10 வருஷமா யாருமே கூப்பிடாத அளவுக்கு 10 வருஷமா வீட்டுக்குள்ள எப்படி கூப்பிட்டுருப்பாங்க, அதை விட மகிமையாய் அவள் ஆச்சரியப்படும்படி அவருடைய பெயரை பரலோகத்திலிருந்து உச்சரிக்கிறதை அவள் கேட்டாள். She is hearing, wondering how the word should come from the heaven.
அல்லேலூயா. Hallelujah. ராஜா பேர் சொல்லி அழைத்தால் ஒழிய ஒரு கன்னி பெண் கூட அரண்மனைக்குள்ள பிரவேசிக்க கூடாது. Until the king is calling, no one should enter into his court. எஸ்தருடைய அத்தனை கன்னி பெண்கள் மத்தியில எஸ்தருடைய பெயரை மாத்திர ராஜா சொல்லி கூப்பிடுகிறார். Among all the virgins, God is calling, king is calling only Esther. எத்தனையோ நல்ல திறமைசாலிகள், உன்னை விட திறமைசாலிகள், ஞானிகள், புத்திசாலிகள் இருக்கலாம். Maybe many talented, many beautiful people will be there against you. அநேகர் இன்டர்வியூ போறாங்க, Many people are coming to interview. அநேக செலக்ஷனுக்கு வராங்க, Many people are coming for selection. அநேக செலக்ஷனுக்கு வராங்க. Many people are coming for selection. இதுல மொர்தெகாய்க்கு ஒரு பெரிய ஏக்கம், Yeah, now Mordecai has been having a very longing. ஏன் மகன் செலக்ஷன் ஆக மாட்டாளா, Whether my daughter will be ஏன் selected, பிள்ளை செலக்ஷன் ஆக மாட்டாளா, whether my kid will be selected there. இந்த பெரிய பாரத்தோடு ஏக்கத்தோடு அனைதினமும் கண்ணு மாடத்தில் இந்த மொர்தெகாய் உலாவிட்டு இருக்கிறார். Mordecai has been roaming here and then with this longing. அவருடைய ஏக்கம் எல்லாம் விருப்பம் எல்லாம் கர்த்தர் உண்மையாகவே அப்படி நிறைவேற்றினார். God was taking care of his longing actually. அந்த நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கன்னி பெண்கள் உலக நாடு முழுவதும் வந்திருக்கிறாங்க. There are thousands of virgin people coming from other countries also. ஆனா எல்லாருமே உள்ள போய் என்ன செய்ய முடியாது, உரிமை பாராட்ட முடியாது. எல்லாருக்கும் அப்பாயின்மெண்ட் கிடையாது. No one can get appointment until the king is calling. யாருக்குமே அப்பாயின்மெண்ட்? No one was having the appointment. ராஜா பேர் சொல்லி கூப்பிட்டாதான் அவருக்கு அப்பாயின்மெண்ட். When king is calling by the name only, the appointment is given. நீங்க எஸ்தருடைய புஸ்தகத்திலே நீங்கள் 2ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். If you take Esther chapter 2, 14ஆம் வசனம் நினைக்கிறேன். I'm thinking it is 14th verse. வாசிங்க. சாயங்காலத்திலே ஆ. அவள் உள்ளே பிரவேசித்து ஆ. காலமே ம். அபிமான ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ம். ராஜாவின் பிரதானியாகிய சாத்தாவுடைய விசாரிப்புக்குள் இருக்கிற ஸ்திரீகளின் 2ஆம் மாடத்திற்கு திரும்பி வருவாள். ஆ. ராஜா தன்னை விரும்பி பேர் சொல்லி அழைப்பித்தால் ஒழிய ஆ. அவள் ஒருபோதும் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்க கூடாது. In the evening she went, on the morning she returned into the second house of the woman to custody of Savas, the king's chamberlain, which kept the concubine. She came into the king and no more, except the king delighted in her, and that she were called by the name. ராஜா தன்னை பேர் சொல்லி தன்னை விரும்பி பேர் சொல்லி அழைப்பித்தாலுடைய அவள் ஒருபோது ராஜாவிடத்தை பிரவேசிக்க முடியாது. Except the king delighted in her, and that she were called by the name. பேர் சொல்லி கூப்பிடணும்னா ராஜா விரும்பணும். If the king should be calling by name, she should be delighted in her. பக்கத்துல கையை பிடி சொல்லுங்க. You extend your hands to your next உங்க one. பேரு சொல்லி கர்த்தர் கூப்பிடணும்னா God want to call by your name. முதல்ல உங்களை விரும்பணும். First, they have to delight in you. அங்க வந்திருக்கிற எல்லாருமே வந்திருக்கிறாங்க. Many people came there. எல்லாருக்கும் என்ன விருப்பம்? What longing many people have. என்னதான் கூப்பிடுவாரு, என்னதான் கூப்பிடுவாரு. All the people having wished that they are calling me only. ஆனா அங்க வேதம் சொல்லுது, But Bible says, ராஜா விரும்புகிறவர்களை தான் பேர் சொல்லி கூப்பிடுவாரு. whoever king has been delighted, they will be called away. நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். Righteous people, whichever they are wishing, it will be given to him. நீங்கள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்ட நபரா? You have been washed in the Jesus Christ blood. உங்களுக்கு பெயர் நீதிமான். Your name is upright or righteous. நீதிமான் விரும்புகிறதை கர்த்தர் அவனுக்கு தருவார். God is giving whatever the righteous people are wishing for. சாலமோன் விரும்பினார், எனக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரே. Solomon was wishing for wisdom. இந்த ஆண்டு நல்ல லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து ஃபீஸ் கட்டி பிள்ளைகளை ஸ்கூல்ல சேர்த்துட்டீங்களா? Even though you have been placing your kid in a school with lakhs and lakhs of fees. ஹெவி லெசன்ஸ், ஹெவி ஒர்க்லோடு, பிள்ளைங்க இந்த வருஷம் தாங்குவாங்களா இல்ல அவங்க பிரெயின் பஸ்ட் ஆயிடுமா ஒரு பெரிய பயத்தோடு இருக்கிறீங்களா? Whether you have been fear whether the kids could withstand the pressure of studies. சாலமோன் ஆண்டவர் கேட்டாரு, God was asking to நீ Solomon, விரும்புகிறது என்னிடத்துல கேளு, whatever you are wishing, you ask to me. எனக்கு ஞானம் தார ஆண்டவரே. He was asking, give me wisdom of God. பிள்ளைங்களுக்கு சொல்லித்தாங்க, ஆண்டவரிடத்துல திறமை தார ஆண்டவரே அப்படி எல்லாம் கேட்காதீங்க. You have to teach your kid. You should not ask for talent with God. ஞானத்தை தாரம் You கேளுங்க. should ask the wisdom from him. ஆவிக்குரிய காரியத்தை தேவனிடத்துல கேட்டீங்கன்னா If you are asking the spiritual thing from God, ஆண்டவர் கூடவே என்ன தருவார் தெரியுமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடினால் மற்ற எல்லாவற்றையும் கூடவே தருவார். first if you seek the kingdom of God, everything will be added unto you. ஞானத்தை தேடுங்க. If you want to seek wisdom, எனக்கு ஞானத்தை தார ஆண்டவரே. you have to ask God, give me நல்லா wisdom. படிக்கக்கூடிய கிருபை தார God, ஆண்டவரே. give me the grace I have to study well. எல்லாவற்றையும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய கடினமான பாடத்தெல்லாம் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை கொடுங்க You ஆண்டவரே. have to give the wisdom that I can easily understand my studies. அப்படி ஞானத்தை கேட்டதுனால He was asking the நீ wisdom.
ஞானத்தை அல்லவா கேட்ட, You have been asking the நீ wisdom. கேளாத ஐஸ்வர்யத்தை உனக்கு தருகிறேன். I am also giving you the wealthiness to you also. ஆண்டவரிடத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான ரகசியம் என்னன்னா, ஆவிக்குரிய காரியத்தை கேளுங்க. What is the secret of blessing to receive from God? You have to ask for the spiritual thing. ஆவிக்குரிய காரியத்து மேல உங்க பிள்ளைகளுக்கு நாட்டத்தை நீங்க உண்டாக்கி கொடுத்தீங்கன்னா, ஆண்டவங்க உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு வேண்டிய தேவையை தேவனை சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். Make the people in the interest of spiritual thing, God will take care of this kids' future. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். Your hands and say hallelujah. ஹalleluya. Hallelujah. ஆவிக்குரிய காரியத்து மேல அதிகமா உங்க பிள்ளைகளை மோட்டிவேட் பண்ணுங்க. You should motivate your kids in these spiritual things. ஜெபம் பண்ண வைங்க. You have to pray them. பைபிள் வாசிக்க You வைங்க. have to make them to read Bible. சபை கூடி வருவது சொல்லிட்டாங்க. You have to make them to gather in church. சண்டே கிளாஸ்க்கு வர செய்யுங்க. You have to make them the part of Sunday நல்ல class. நல்ல ஆவிக்குரிய பண்புகளை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. You have to teach them the goodly characters. ஆண்டவருடைய ஆவிக்குரிய காரியத்துல பிள்ளைகள் அதிகமா நீங்க பயிற்றுவித்தால், If you are training your kids in the spiritual thing, அந்த பார்வோனுடைய குமாரத்தியாகிய அந்த இளவரசி மோசையை தண்ணிலிருந்து எடுத்து மோசையுடைய தாயிடத்துல கொடுத்து என்ன சொன்னா தெரியுமா? what the Pharaoh took Moses and told to her mother, இந்த பிள்ளையை எனக்கென்று வளர்த்துடு, நான் உனக்கு சம்பளம் தருகிறேன். you have to raise this kid for me, I will give you the money. உங்க பிள்ளைய உங்களுக்காக வளர்க்கிற வரைக்கும் நீங்க தாங்க எல்லாத்தையும் சேர்க்க வேண்டியது வரும். If you have been raising your kid for you, you have to gather everything for நீங்க them. தான் எல்லாத்தையும் சேர்க்க பிரயாசப்படணும். Everything you have to gather for them. உங்க பிள்ளைய நீங்க தேவனுக்காக வளர்த்து பாருங்க. If you raise your kid for God, அந்த பிள்ளைக்கு வேண்டிய வீடு, வாசல், எதிர்கால ஆசீர்வாதம், ஐஸ்வர்ய, சகல நன்மைகளும் சம்பூர்ணமாய் கத்த தருவார். all the goodness will be given completely to your kids. உங்க பிள்ளைய தேவனுக்காக You வளர்த்துடுங்க. have to raise your kid for God. ஒருத்தர் என்ன செஞ்சாரா, என்னடா படிக்க போறேன்னு கேட்டாராம். One asked what you are going to do. அப்பா கேட்டாராம் பையனை, Father was asking, நான் இன்ஜினியரிங் படிக்க போறேன்னு. I am going to study engineering. அப்புறம் தாத்தா கேட்டாரா, என்னடா படிக்க போற? When grandfather is asking what are you going to study, இல்ல சாரி ஒவ்வொருத்தரா வந்து அவனுக்கு ஆலோசனை கொடுக்கறாங்க. each and one coming and giving counseling. இன்ஜினியரிங் பண்றான். You have to study engineering. இன்ஜினியரிங்கா? அவன் என்ன படிக்க போறான்னு யாரும் கேட்கல. No one was asking his interest. அவனுக்கு என்ன ஆண்டவர் வச்சிருக்கிறாரு அவன் மைண்ட்ல வச்சிருக்கான் அது கேட்கல. No one was asking the godly plan in him. இங்க பாரு, You have to, நீ ஒரு இன்ஜினியரா மாறினாதான் என் கனவு. you have to change, you have to be converted as an engineer. That is my dream. அப்புறம் தாத்தா வந்தாரு, When grandpa was நீ coming, டாக்டரா மாறணும், என் பேரு என் கௌரவத்தை காப்பாத்தணும். you have to be as a doctor. You have to take care of my name. அதுக்கப்புறமா இன்னொருத்தர் வந்தாரு, Then again one of other came. மாமா மாறுங்க, ஒரு அம்மா மாறுங்க, சும்மா இருப்பாங்களா? The uncle came and என் told him, சொந்தக்கார மத்தியில நீ இப்படிப்பட்ட ஒரு ஆளா தான் நீ மாறணும். you have to be in this state among பெரிய relatives. பெரிய அதிகாரியா நீ மாறணும். You should be like a big நீ authority. கலெக்டரா மாறணும், இல்ல ஐஏஎஸ் ஐபிஎஸ் You மாறணும். should be IAS or IPS. கடைசியா 3 பேரும் போட்டு அவனை போஸ்ட் பண்ணாங்க. At last, the 3 people were forcing him. என்னதான்டா நீ ஆனன்னு கேட்டா, They are asking, what are you going to do? அவன் ஐஏஎஸ் ஆகல, He was not an அவன் IAS. டாக்டர் ஆகல, He was not a doctor. அவன் என்ஜினியர் ஆகல. He was not also engineer. 3 பேர் குத்துல அவன் பைத்தியக்காரமா இருக்கான். He was being mad by the force by the 3 person. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. தேவனிடத்துல கேட்டு தேவனுக்காக உங்க பிள்ளைகளை நீங்க வளர்க்க பிரயாசப்படுங்க. You have to ask from God, and for God you have to raise your kid. எஸ்தருடைய பெயரை ராஜா ஒரு நாள் பெயர் சொல்லி கூப்பிட்டார். One day king was calling Esther by her name. 17வது வசனத்தை பாருங்கள். You read the 17th. ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கலாம் எஸ்தர் மேல் அன்பு வைத்தார். And the king loved Esther above all the women. சகல கன்னிகைகளை பார்க்கலாம் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயமும் பச்சமும் கிடைத்தது. She obtained grace and favor in sight more than all the virgins. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசு மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினார். So that he set the royal crown upon her head and made queen instead of Vashti. ராஜா பெயர் சொல்லாம எஸ்தர் வந்திருப்பாளா? Whether Esther would not be coming until the king is called. உங்களை சுற்றிலும் அருமையான வாலிப பிள்ளைகளுக்கு படிக்கிறபடி உங்களை சுற்றிலும் எத்தனை திறமைசாலி இருந்தாலும் நீங்கள் அதை பார்க்க கூடாது. People who are studying, you don't want to worry, more talented people around you. யாரு எந்த கவுன்சிலிங்ல உன் பேர் வருதோ இல்லையோ அதை பத்தி கவலைப்படாத. Don't worry whether your name take place in the counseling நீ list. வனாந்தரத்துல இருந்தாலும் ஆகாரு என்று பரலோக உன் பெயர் சொல்லி கூப்பிடுகிற ஒரு தேவன் இருக்கிறார். Even though there is a God, even there in your wilderness, he will call you by எனக்கு name. எந்த சிபாரிசும் இல்லையே, You will be thinking, I don't have any influence. எனக்கு எந்த உறவும் இல்லையே, You will think that I don't have any எனக்கு relative. இவரை தூக்கி விட யாருமே இல்லையே. None to take care of my kids. கலங்காதீங்க கலங்காதீங்க. You don't want to worry உங்க about பிள்ளைகளை it. தேவனுக்காக வளர்க்க You பிரயாசப்படுங்க. have to raise your kid for God. உங்க பிள்ளைகள் வனாந்தரத்துல யாருமே இல்லாத
இல்லாத அனாதை போல நின்றாலும், Even though your kid is being in the wilderness like an orphan, எத்தனை பேர் சொல்லி ராஜா அழைக்கிறது போல உங்க பிள்ளைகளை பரலோக பேர் சொல்லி அழைக்க தேவன் வைப்பார். likewise the king called Esther by name, God also will call by the name. விசுவாசிக்கிறவங்க ரெண்டு கையை தட்டி கர்த்தரை பயன்படுத்துவாங்க. Believe in clap your hands and glorify God. கர்த்தர் பேர் சொல்லி என்ன கூப்பிடுவாரு. Call by your name, call by your name. என்ன பேர் சொல்லி கர்த்தர் கூப்பிடுவாரு. God will call by my name. இருக்கிற இடத்துல எல்லாரும் எழும்பி நிற்கலாம்.